லைஃப் டைம் சயின்ஸ் நேர்களுக்கு வணக்கங்க. இப்போ கன்னி ராசியை பொறுத்த மட்டும் இல்லைங்க, கன்னி ராசிக்கு ஜூன் 8ஆம் தேதி, அதாவது 8/6/2026 14/4/7/2026 வரைக்கும் மொத்தம் வந்துங்க 22 + 4 26 நாளைக்கு குரு சுக்கிரனும் இணைந்து கடகத்தில் இருக்கிறாங்க. இந்த காலகட்டம் உங்களுக்கு எப்படி அமைய போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த குருவும் சுக்கிரனும் 4/7 குடையவராக குரு வந்து 11 உச்சம் அடைவது ஒரு வகை நல்லது தாங்க. அதே சமயம் 2/9 மிகப்பெரிய யோகாதிபதி சுக்கிரன் உங்கள் ராசிக்கு அவரும் 11 போய் இணைகிறாருங்க. இது ஒரு நல்ல ஒரு லாபஸ்தானத்தில் 2 கிரகங்களாக இருக்குது. ரொம்ப நல்ல அமைப்புங்க. அதே சமயம் இந்த குருவும் சுக்கிரனை இணைச்சிட்டாங்க கேந்திராதிபதி தோஷம். இப்போ பிறக்கிற குழந்தைங்களுக்கு அது கேந்திராதிபதி தோஷம். இந்த நேரத்தில் பிறக்கிற குழந்தைங்களுக்கு அது கேந்திராதிபதி தோஷம் இல்லையா. இப்போது ஏற்கனவே நம்ம பிறந்தவங்களுக்கு பார்க்கும்பொழுது இந்த குருவும் சுக்கிரனும் கோச்சாரத்தில் இணைவது என்பது ஒரு நல்ல யோக அமைப்பை கொடுக்கும். திடீர் தனவரவு உங்களுக்கு உண்டுங்க. அதுக்கு அடுத்தபடியாக ரொம்ப நாளாக குழந்தை இல்லைன்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு இது ஒரு சரியான டைம்ங்க, அமைஞ்சிருங்க. அதாவது ஜூலை 4க்குள்ளே உங்களுக்கு அந்த அமைப்பு இருக்குதுங்க. அதுக்கு அடுத்தபடியாக எங்களுக்கு குழந்தை தத்தெடுக்கிற மாதிரி இருக்கும், அதுவும் ரொம்ப நாளாக நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்தால் கூட இப்போ நடக்குங்க. அதனால் இந்த தருணத்தை விட்டுறாதீங்க. ரொம்ப நல்ல நேரம் இது. இதை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. தொழிலை பொறுத்த மட்டும் இல்லைங்க, ரொம்ப அபரிதமாக நீங்களே எதிர்பார்க்காத அளவுக்கு இப்போ ஒருத்தர் பெரிய லோனே கேட்டிருக்கேங்க, வரவே இல்லைங்க, ரொம்ப நாள் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கணும், உடனே வரும். அதுக்கு அடுத்தபடியாக வருமானம் நல்லா பெருகக்கூடிய நேரம் கன்னி ராசிக்கு இப்போ இருக்குங்க. இதை நல்லா பயன்படுத்திக்கணும். 7ல் சனி, அந்த 7ல் சனி திக்பலமாக இருந்து அந்த சனியையும் குரு பார்க்குறாருங்க. அம்சமான அமைப்புங்க. 5ஆம் வீட்டை குருவும் சுக்கிரனும் பார்த்தோம். சுபகிரகங்கள் 2 பார்க்கறதுனால பூர்வ புண்ணியத்தில் தாத்தா பாட்டி வகையில் இருந்தது, அம்மா அப்பா வகையிலேருந்து ரொம்ப நாளாக சிக்கலாக இருந்த சொத்துக்கள் வந்து சேரக்கூடிய நேரங்க. அதுக்கு அடுத்தபடியாக மேல் படிப்புக்கு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்ப நாளாக தடையாக இருந்ததெல்லாம் உடனே கிளியர் ஆகக்கூடிய சூழ்நிலைங்க. அது ரொம்ப நல்ல நாளுங்க. இந்த ஜூன் 8லேருந்து ஜூலை 4ஆம் தேதிக்குள்ளே இது நடக்குங்க. அதுக்கு அடுத்தபடியாக லாட்ரியிலையும் நல்ல பெரிய அமைப்பு அமைக்கிறதுக்கு கன்னி ராசிக்கு நல்ல அமைப்பு அமைஞ்சிருக்குதுங்க. வேலையில் இருக்கிறவங்களுக்கு இன்னும் நல்ல பதவி உயர்வுகள், நல்ல பேர் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் நல்லா இருக்குதுங்க. கன்னி ராசிக்கு 7ல் இருக்கிற சனியும் நல்லது பண்ணுறாரு, குருவும் சுக்கிரனும் நல்லா பண்ண போகிறாங்க இப்போ 11ல் இருந்து. அதனால் இப்போ நீங்கள் என்ன காரியங்கள் செய்வீங்களோ அது பண்ண உங்களுக்கு மென்மேலும் வளரக்கூடிய காலகட்டங்க. இதை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. ஓகே.